ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிறது கோட் படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூ தான். நேற்று தினம் வெளியாகி இது ஃபயராக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்தில் இந்த ட்ரெய்லர் பற்றி ஒரு சின்ன விஷயம்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னவரார் வழிவிடு அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசாந்தோட வாய்ஸ் தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, புதுசாக ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு, உங்களை லீட் பண்ணுறது வந்து ஒரு புது லீடர். இவர் வந்து 68 இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு அப்படின்னு வருது. இந்த 68ங்கிறது தளபதி நடித்த டோட்டல் ஃபிலிமு. அண்டு லீடருங்கிறது புதுசாக அரசியல் வரப்போகிறாரு. அதை வந்து அவர் இன்டெரக்டாக ஒரு அரசியல் வசனம் இந்த படத்தில் வருது ஸ்டார்டிங்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த படத்தில் லைலா, ஸ்னேகா போன்றவங்க வந்து நடிச்சிருக்காங்க. ஸ்னேகா வந்து விஜயோட ஒய்ஃபு, லைலா வந்து யாரோட ஒய்ஃபு அப்படின்ட்டு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அஜித் வந்து மங்காத்தாலா யூஸ் பண்ண டைலாக் வந்து விஜய் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, இனிமேல் சத்தியமாக குடியக்கூடாதுரா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிறது தெரியுது. இது வந்து பழைய ஃப்ளாஷ்பேக் சீனில் 4 பேர் இருக்காங்க. ஆனால் புதுசாக இருக்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஜ்மல் வந்து இல்லை. அஜ்மல் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரி காமிக்கிறாங்க. எல்லா பிரேமும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அஜ்மல் வந்து தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக இந்த படத்தில் 2 விஜயா 3 விஜயா அப்படின்ட்டு ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்குது. இதில் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணும்போது தான் இந்த பைக்கில் வர சீனாக இந்த ஃபைட்டிங் சீன் வந்து வருது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிகர் மோகன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ரோலில் கெட்டப்பில் நம்ம பார்த்ததே கிடையாது. மாசா வில்லன் ரோலில் வந்து இறங்கியிருக்காரு. இந்த படத்தில் விஜயோட நேம் வந்து பார்த்திங்கன்னா காந்தி. அப்போ வந்து மோகன் சார் ஒரு டைலாக் சொல்கிறாரு, காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன், ஆனால் காந்தியே வேஷம் போட்டு இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஒரு மாசான டைலாக்காக இருக்குது. மோகன் சாரை நல்லா வந்து வெங்கட் பிரபு யூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரசாந்த் வந்து விஜயோட சட்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கும். நியர்பையில் பிரபுதேவா இருப்பார், ஆனால் அஜ்மல் வந்து இருக்க மாட்டார். இந்த சீன்லேயும் அஜ்மல் வந்து மிஸ்டு. எப்போதுமே அஜ்மல் வந்து ஒரு தனியாக தான் ட்ராக்கில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கிளிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஃபைட் இருக்குது. ஸோ கிளாஸை உடச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக்கில் பைக்கு ஓட்டிகிட்டு வர்ற மாதிரி ஒரு சீனு. இந்த நபர் வந்து யார் அப்படிங்கிறது கெஸ் பண்ணவே முடியல. இது வந்து அஜ்மலா இல்லை வந்து பிரபுதேவாவா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில், அதாவது மெட்ரோ ட்ரெயினில் விஜயோட இந்த ஹெல்மெட் போட்ட நபர் வந்து ஒரு ஃபைட்டிங் சீன் இருக்குது. ஸோ அப்போ தான் இந்த ஃபைட்டிங் சீன் அப்படிங்கிறது நடக்குது. இந்த நபர் யார் அப்படிங்கிறத நம்ம ஃபிலிம் பார்த்தா தான் தெரியும், கெஸ் பண்ணவே முடியல. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டேடியத்தில் ஒரு ஃபைட்டிங் சீன் இருக்குது போல். இங்கே சிஎஸ்கே மேட்ச் நடந்துகிட்ருக்கு. இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டிங் சீன். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட் வந்து சிஎஸ்கே போட்டு சுற்றி இருக்காங்க. அப்போ தான் இந்த பிரேம்ஜி அவர்களும் வேகமாக வந்து ஓடி வர்ற மாதிரி ஒரு சீனும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஒய்ஜி மகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, லைன் இஸ் ஆல்வேஸ் எ லைன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த டைலாக் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக வந்து இருக்காங்க. இதில் யோகி பாபு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்காங்க. இந்த படத்தில் யோகி பாபு இந்த ஒரு சீனில் மட்டும் தெரியுது. அடுத்தது இந்த ஒரு இடத்துல டோட்டலாக அந்த குரூப்ஸ் எல்லாருமே வந்து இந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு ஃபைட்டிங் சீன் போன்றவே வந்து இருக்கும் போல். இந்த சீன் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா சின்ன விஜய், அதாவது யங்கான விஜய் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. அதுக்கானது ஒரு கிளிப்ஸ் தான் இது. எப்படின்னா ஓடி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கலர் ஷர்ட்டு அந்த ஃப்ரேமில் இருக்குது. ஸோ அந்த விஜய் தான் யங்கான விஜய் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த யங் விஜய் டிஷர்ட்டில் டெஃபினெட்லி நாட் அப்படின்னு போட்டிருக்கு. இது சிஎஸ்கேவோட வந்து ஒரு அந்த மேட்ச் நடக்கிற இடத்துல ஏதோ ஒரு சம்திங். அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைய திருப்பில் உள்ள விஜய் மாதிரி இருக்குது. அண்டு ஒரு ஃபாதர் விஜய் மாதிரி இருக்குது. அப்புறம் யங்கான விஜய், ரொம்ப சின்ன பையனாக ஒரு விஜய். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 3 கெட்டப்பில் இருக்குது. ஸோ என்ன அப்படின்ட்டு ஒன்றுமே கன்ஃபியூஸாக இருக்குது. இது கில்லி படத்தில் நம்ம பார்த்த விஜய் மாதிரி ஒரு சாங்கோடையே வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுக்குறாரு, வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தெலுங்கு வெர்ஷனில் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அதாவது சுற்றி வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க, ஏதாச்சும் பிளான் பி வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு ஜெயராம் வந்து விஜய்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாருன்னா, பிளான் பி மட்டும் இல்லை, என்கிட்ட பிளான் இசட் வரைக்குமே இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இது வந்து தெலுங்கு வெர்ஷனில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. இந்த தளபதி விஜய் அப்படிங்கிற டைட்டில் லியோவில் சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோட்டில் அதோட வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. எத்தனை பேருக்கு இந்த டைட்டில் கார்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளோ பேர் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். படம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. டோட்டலாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்க்ரீன்லேயும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்களாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.